பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ். எடப்பாடி பழனிசாமியுடைய பேட்டி அதுதான் வந்து தந்தி டிவியுடைய பேட்டி. அவர் இந்த எழுச்சி பயணத்தை தொடங்கியதிலிருந்தே அவர் மக்கள்கிட்ட பேசுகிறேங்கிற பேரில் சொல்லக்கூடிய தகவல்கள்ங்கிறது வந்து தன்னுடைய கூட்டணி பாஜக கூட்டணி எதிர்க்கட்சிகள் சொல்வதைப் போல மக்கள் பேசுவதைப் போல ஏன் அதிமுக தொண்டர்களே காரி துப்புவதைப் போல அப்படியெல்லாம் அவ்வளவு ஒன்றும் கேவலம் கெட்டதில்லை அப்படிங்கிற நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை இல்லை அப்படிங்கிறது தான். அதாவது அதில் டெம்போலாம் வச்சு கடத்திருக்காங்க மாதிரி மாணவர்களை உங்களுக்குலாம் பாஸ் போட்டு விட்டேன் மறந்துடாதீங்க அப்படின்னு. இடையில என்ன பண்றாருன்னா ஆங்கில நாளிதழ்களுக்கு விரிவான நேர்காணல்னு கொடுக்குறாரு. அந்த நேர்காணல்லையும் அவர் என்ன சொல்றாருன்னா இங்க என்ன பேசுறாரோ அதே இதை தான் அதுலேயும் சொல்றாரு. இந்த தந்தி டிவியுடைய நேர்காணல்லையும் 40 நிமிடங்கள் ஓடுதுன்னா அதில் 35 நிமிடங்கள் பாஜகவுடைய மொல்லைகளை சுமப்பதற்கு தான் அதை பயன்படுத்துகிறார். நீங்கள் தான் அதை திட்டமிட்டு தான் அதை விளம்பரம் மாதிரி தான் இந்த நேர்காணல்களையே தயார் பண்ணுறீங்க. அவர்களும் அதே கேள்வியை கேட்கிறார்கள்னா இவர் சொல்லி தான் அதை கேட்கிறார்கள்னு தான் புரிஞ்சுக்கணும். அவர் பாஜக உடனான கூட்டணி குறித்து அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய எதிர் விளைவுகளை குறித்து விளக்கம் சொல்லி சமாளிச்சிட முடியும்னு அவர் ஏதோ ஒரு விதத்துல நம்புறாரு. அவ்வளவு வாய் சாதுரியம் தனக்கு இருப்பதா நம்புறது தான் இதுல ஆச்சரியப்படத்தக்க விஷயமா இருக்கு. இன்னொன்னு, கம்யூனிஸ்ட் விசிகாவையெல்லாம் எதிர்கட்சி கூட்டணியில இருக்கும்போது அவர்களை அழைக்கிறீர்களே அது என்ன ராஜதந்திரமா அப்படின்னு ஹரிஹரன் கேட்டா, நான் இவங்களெல்லாம் கூப்பிடவே இல்லையே, எங்கள் கட்சியோடு கொள்கை அளவில் ஒத்த கருத்து, உங்க கட்சி கூட உனக்கு திராவிடம்னா என்னன்னே தெரியல, இல்ல உங்க கட்சியுடைய கொள்கை என்ன, அதுக்கு ஒத்த கருத்து உள்ள கட்சின்னு இன்னொன்னு என்ன தமிழ்நாட்டுல இருக்கு? அவங்கள கூப்பிடவே இல்லை. ரத்தன கம்பளம்லாம் விரிக்கிறேன்னு சொன்னீங்களே அப்படின்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நாங்க வந்து திமுகவை எதிர்க்க வேண்டும், திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும்னு விரும்புபவர்களை தான் கூப்பிடுறோம், மற்றவங்களையெல்லாம் நாங்க கூப்பிடவே இல்லை. இந்த தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகளை அழைக்கிறீங்க, அது என்ன ராஜதந்திரமா, அது ஆத்மார்த்தமான அழைப்பா, இல்ல குழப்பம் ஏற்படுத்துற முயற்சி? எந்த இடத்திலையுமே திமுக கூட்டணிக்கு அழைப்பு விட்டதே கிடையாது. கூட்டணி கட்சிகளை விசிக, கம்யூனிஸ்ட் இல்லையா, தெளிவா பாருங்க, என்னுடைய பரப்புரையில தெளிவுபடுத்தியிருக்கிறேன்னு. அதாவது திராவிட மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் எங்க கூட்டணியில் சேரலாம் தான் சொல்லியிருக்கிறேன். தனிப்பட்ட முறையில் அவருக்கு எந்த அழைப்பை விடவே கிடையாது. விசிகாவுக்கு கம்யூனிஸ்டுக்கெல்லாம் ரத்தன கம்பளம் வச்சிருப்போம். மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசை அகற்றக்கூடிய கருத்துள்ள கட்சிகள் ஒன்றாக இணைய வேண்டும் என்றுதான் என்னுடைய பரப்புரையிலே தெளிவுபடுத்தியிருக்கிறேன். இவர் நேரடியா சொன்னாரு, கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் விசிகாவுக்கும் திமுக கூட்டணியில் மரியாதை கிடைக்க இருக்கிறது, நாங்களாக இருந்தா சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்போம், ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்போம். அதோட பொருள் என்ன? அதற்கு பிறகுதான் தாவேக்காவாகட்டும் நாம் தமிழராகட்டும் எல்லாரும் இதே மாதிரி கூப்பிட்டார். அத்தனை பேரும், அதாவது திமுக கூட்டணியில் இருப்பவர்கள் காரித்து போவது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அவர்கள் அதைத்தான் செய்தாங்க. புதுசா கட்சி ஆரம்பிச்சவர் சீமானும் விஜய் எல்லாம் வந்து இவரை வந்து அதே மாதிரி தான் டீல் பண்ணாங்க. இத்தனைக்கும் பிறகு இந்த பேட்டி மூலமாக நான் உங்களை எல்லாம் கூப்பிடவே இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு இது இருக்கு, ஒரு திறமை இருக்கு. அவர் நேற்றைக்கு பேசியதை மறுத்து பேசுவதற்கு, ஏன் இன்னைக்கு பேசியது அந்த பேட்டியிலேயே முதல் கேள்விக்கு பதில் சொன்னதுக்கும் 4வது கேள்விக்குமே கான்ட்ராடிக்ட் பண்ற அளவுக்கு அவருக்கு ஒரு தைரியம் இருக்கு. அதை பத்தி அவர் எந்த லஜ்ஜையுமே படுறதில்ல. இப்ப மாத்தி மாத்தி பேசுறையே அப்படின்னு யாரும் கேட்கறதுக்கு வந்து கேட்கறது இல்லை. அவரை உங்ககிட்ட என்னதை போய் கேட்கறதுன்னு தண்ணி தெளிச்சு விட்டுருக்காங்க. அதை வந்து அவர் தன்னுடைய ப்ளஸ் பாயிண்டாக எடுத்துட்டு அதையே தன்னுடைய அரசியல் பாணியாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். நாத்தாக்கா தாவேக்கான்லாம் வருமானா நல்லது நடக்கும், காலம் கனிந்து வரும்போது அதை நான் கரெக்டாக கேட்ச் பிடிச்சிக்குவேன். டிடிவி தினகரன் அப்படின்னா அதுக்கு நல்லது நடக்கும். இன்னைக்கு அவர் நல்லது பண்ணி விட்டாரு. அதாவது என்டிஏ கூட்டணிக்கான முதலமைச்சர் வேட்பாளரை வந்து பாஜக தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இவருக்கு சொன்னார்ல நேற்று, நல்லது நடக்கும்னு. இன்னைக்கு நல்லது. அதாவது டிடிவி தினகரனுக்கு காலம் பதில் சொல்லும், நல்லது நடக்கும்னு பாசிட்டிவா சொல்லக்கூடியவர் ஓபிஎஸ் பேரை எடுத்தா அது காலம் கடந்து விட்டது, முடிஞ்சிருச்சு. அதனுடைய பொருள் என்னன்னா, நீ டிடிவி தினகரன் பலாபலத்தோட நின்னியோ, டிடிவி தினகரன் மாதிரி நீயும் தனியா ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிரு, வேறொரு கட்சி ஆரம்பிச்சிரு, அப்ப உன்னை கூட்டணிக்கு சேர்த்திக்கிறதுல எனக்கு பிரச்சனை கிடையாது. நீ இன்னும் அதிமுக கிளைம் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும், கதவை தட்டிட்டு இருக்க வரைக்கும் உள்ள விட மாட்டேன் அப்படிதான் அவர் சொல்ல வர. ஒரு கதவை தட்டினா பரவாயில்ல, வடிவேல் இந்த சுத்திட்டு இருப்பாரு, அது மாதிரில வாசல் நின்றுகிட்டே இருக்காரு. பாஜக எதிர்ப்புங்கிறது ஒரு போலி பிம்பம். அப்படி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சுட்டாங்க. பிம்பத்தை யார் ஏற்படுத்தினா? நீங்க எல்லாம் சேர்ந்துதான்
கூட்டணி மறுபடியும் வைக்கிற வரைக்கும் இடைப்பட்ட காலத்துல 2023 இருந்து 2024 கடைசி வரைக்கும் இவர்களே தான் ஊர் ஊரா போய் நாங்க தோத்ததுக்கு காரணமே பிஜேபி தான், நான்லாம் தோக்கக்கூடிய ஆளா, பெஞ்சமின் இருக்காரே இவர் தோக்கக்கூடிய ஆளா, ராயபுரத்துல நான் ராஜா மாதிரி இருந்தேன், பேசியது அத்தனையும் உங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள். நீங்கள் தான் காரி துப்பினீர்கள். ஏன் ஈரோடு இடைத்தேர்தல் வரைக்குமே எடப்பாடி பழனிசாமியே பாஜகவை கூட்டணி தர்மத்துக்காக கண்ட கருமத்தை எல்லாம் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுருச்சு. இனி ஜென்மத்தில் அந்த வேலையை நான் பண்ண மாட்டேன் பேசியது நீங்கள். அப்ப அந்த பாஜக எதிர்ப்புங்கிற மாய பிம்பத்தை யார் உருவாக்குனது? உருவாக்கியதில் உங்களுக்கும் பங்கு இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு நாங்க கூட்டணி வச்சுட்டோம், அது எங்க என்னன்னா திரும்ப திரும்ப ஒரு கதையை சொல்றாருங்க. முதலமைச்சர் சட்டமன்றத்திலேயே கேட்கிறார், நீங்க பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொன்னீர்கள், எப்படி வைத்தீர்கள்னு கேட்டா, இது எங்க இஷ்டம், எங்க கட்சி, அதையே நீங்க கேக்குறீங்க. நாங்க யாரு கூட வேணாலும் கூட்டணி வைப்போம், நீங்கள் யாருடன் கூட்டணி வைக்கிறீர்கள்ங்கிறது பிரச்சனை இல்லை. நீங்கள் அதற்கு முன்னாடி எதற்காக பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம், இந்த தேர்தலும் இல்லை அடுத்த தேர்தலும் இல்லைன்னு மக்கள் முன்னாடி வாக்குறுதி கொடுத்தீங்க. அந்த வாக்குறுதி வெறுமனே மக்களுக்கு மட்டுமல்ல, அதிமுக தொண்டர்களுக்கும். அதிமுக தொண்டர்கள் கிட்ட அவங்க வெடிபோட்டு கொண்டாடினாங்களே, ஒரு கூட்டணி பிரிவுக்கு வெடிபோட்டு கொண்டாடுறாங்கன்னா அவங்க எவ்வளவு சோசியல் மீடியால நன்றி மீண்டும் வராதீர்கள் அப்படின்னு டேக் எல்லாம் ட்ரெண்ட் பண்ணீங்க. எல்லாம் செய்து விட்டு இத்தனைக்கும் பிறகு மீண்டும் கூட்டணி வைத்தீர்கள் என்றால் அந்த கூட்டணிக்கான காரணம் என்ன? என்ன குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில், என்ன நோக்கத்தின் அடிப்படையில் நீங்க ரெண்டு பேரும் கூடி இருக்கீங்கன்னு பதில் சொல்லுங்கன்னா, இது எங்க இஷ்டம், நாங்க யாரு கூட வேணாலும் கூட்டணி வைப்போங்கிறது ஒரு பதிலா? நீ போய் அதிமுக தொண்டங்கிட்ட மக்கள்கிட்ட வாக்கு கேட்க போகும்போது ஏன் பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கேன்னு அவங்க கேட்கறாங்கன்னா, இது எங்க கட்சி எங்க இஷ்டம், ஓட்டு போட்டா போடு போடாட்டி போ அப்படின்னு சொல்லுவியா? அதே டோன் தானே இது. நான் முதலமைச்சர் பேசினேங்கிறதும் அதானே இது டோன். இது இந்த முழு பேட்டியுமே பாஜக கூட்டணியில் நாங்கள் இருப்பதால் எங்களுக்கு எந்த சங்கடங்களும் கிடையாது, அதை திமுக கூட்டணியர் தான் வந்து நெகட்டிவா பேசிக்கொண்டிருக்கிறார்கள், இது கூட இருக்குங்கிறனால எங்களுடைய வெற்றி வாய்ப்பு ஒன்றும் மங்கி விடாது, இதுங்களை சுமந்துகிட்டே நாங்க வந்து ஜெயிச்சிருவோம், ஜனங்க ஓட்டு போடணும்னு நினைச்சிட்டா இப்படி ஒரு பீடையை கூட வச்சிருக்கேங்கிறதுக்காக எல்லாம் எங்களை வெறுத்து ஒதுக்கிட மாட்டாங்க. கடந்த கால வரலாறுலாம் இருக்கு, தொடர்ச்சியா 2 முறை ஜெயிக்கலாம் அவ்வளவு சுலபம் கிடையாது. இல்லை, இதில் நாங்கள் நிர்பந்தத்தை அடிப்படையில் கூட்டணி வைக்கல, மிரட்டிலாம் யாரும் கூட்டணி வைக்கல அப்படிங்கிற வார்த்தை சொல்கிறாரு. இதை வந்து இப்போ இதை வந்து எவனுமே நம்ப மாட்டான். இது இட்லின்னு சொன்னால் சட்னியே நம்பாதுங்கிற கதையை இன்பதுரை இன்னைக்கு ஒரு ட்விட் போட்டிருக்காரு. இப்போ இன்பதுரை தான் இவருக்கு எழுதி கொடுக்கறதெல்லாம் போல இருக்கு. என்னன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் திமுகவுக்கு அடிமையாக இருக்கிறது, அதாவது திமுகவுடைய ஒரு அணியாக அது மாறிவிட்டது அப்படின்னு ஒரு விமர்சனமா சொல்றாரு. நான் கேட்குற ஒரு சிம்பிளான விஷயம், இது திமுகவுக்கு மாசு ஏத்துதுங்கிற அடிப்படை அறிவு கூட அதிமுகவினருக்கு இல்லையா? இவருக்கு கிடையாதா? ஒரு நாட்டையே ஆண்ட சுதந்திரம் வாங்கி கொடுத்த இயக்கம் ஒன்று, இந்தியாவை பன்னெடுங்காலம் ஆண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி, இன்றைக்கும் பிஜேபி ஆட்சியிலிருந்து விலகினால் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய கட்சி, அந்த கட்சியை ஒரு பிராந்திய கட்சி திமுக தன்னுடைய ஒரு அணியாக மாற்றி வைத்திருக்கிறது அப்படின்னா இது திமுகவுக்கு கேஜிஎஃப் பிஜிஎம் போடுற மாதிரி இல்லையா? ஒரு தேசிய கட்சிக்கு எவ்வளவு பெரிய அடிமையாக அடிமை சாசனம் எழுதி கொடுத்திருக்கிறது பாஜகன்னு விமர்சனம் வைக்கிறார்கள். இந்த விமர்சனத்திலிருந்து உங்களால் தப்ப முடியவில்லை. இதே வார்த்தையை உங்க பக்கம் திருப்பி சொல்ல முடியுமா? பாஜகவே தன்னுடைய ஒரு அணியாக வந்து அதிமுக மாற்றுன்னு நாங்க திமுக சொன்னா கூட நீங்க ஐயோ அப்பப்பான்னு கதறிட்டு வருவீங்க. அப்படி இப்படி சொல்லி போடாதீங்க, இந்தியில எதுவும் சொல்லி போடாதீங்க. நாங்கெல்லாம் அடிமை எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவங்க உரிய மரியாதை கொடுக்குறாங்க, நாங்களும் உரிய மரியாதை கொடுக்குறோம், எங்களை ஒண்ணும் கட்டி வச்செல்லாம். அதான் இல்ல, இப்ப பாஜகவை சொன்னோம்னா அவ்வளவுதான் அலறிடுவாங்க இவங்க. பாஜக வந்து அதிமுகவின் அடிமையாக இருக்கிறதுன்னு சொன்னா இது அதையும் ஒத்துக்க மாட்டாங்க. ரெண்டுல ஏதாவது ஒன்னாவது. இப்ப நீங்க பாஜகவை மிரட்டி ஒரு அண்ணாமலை மாநில தலைவர், பாஜக தலைமை ஒருத்தன போலீஸ்காரனா இருந்தவன ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தவரை வேலையை விட்டு வர வச்சு மாநில தலைவர் ஆக்கி கட்சியை வளர்த்திட்டு இருந்துச்சு. அப்படியாப்பட்ட ஒரு நபரையே எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுண்டு விரல் அசைவில் அடித்து துரத்தி விட்டார். கெத்தா பேசு நீ. உங்க கட்சியில ஒரு 4 பேச்சாளர் இருப்பார்ல, அவரை விட்டு பேச விடு. நாங்களாடா அடிமையா இருக்கோம், நாங்க வர்ற அண்ணாமலையவே ஆப்படிச்சு தூக்கி வீசிட்டோம். நாங்க சொல்ற ஆள பாரு, எங்க கட்சியில இருந்து போன ஒரு ஆளை தான் இன்னைக்கு அங்க மாநில தலைவராக வச்சிருக்கோம். இதெல்லாம் நாங்க சொல்லிதான் போட்டது. பாஜகவே எடப்பாடியாரின் கை சுண்டு விரல் அசைவுக்கு தான் ஆடிட்டு இருக்கு அப்படின்னு கெத்தா பேச வேண்டியது. மைக்கு அமுக்கிவாரு ஜெயக்குமார். ஏன் வந்து பாஜக கூட்டணி வச்சதுல இருந்து பேச மாட்டேங்கிறாரு? நல்லா பாருங்க, டெய்லி வந்து மைக் அமைக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து என்னைக்கு பாஜக கூட்டணி வச்சிருச்சோ அன்னையிலிருந்து மைக்கு முன்னாடியே வரதில்லை. அவரு தேர்ந்தெடுத்து ஒரு அரசியல்வாதிக்கு எத்தனையோ பத்திரிக்கை வரும்ல, பாய் வீட்டு கல்யாணமா செலக்ட் பண்ணி போய் அங்க மட்டும் வீடியோ எடுத்து
போட்டுக்கிட்டு இருக்காரு. அதான் இன்னொன்னு நேற்றைக்கு இன்னொரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. சுமந்திராமன்லாம் பதறிட்டான். அதாவது கோவில் நிலத்தில் தங்கி இருப்பவர்களுக்கு பட்டா போட்டு தருவேன். அந்த இடத்துலயே அவர்கள் எந்த இடத்தில் குடியிருக்கிறார்களோ அந்த இடத்தையே வந்து நான் வந்து சொந்தமாக்கி தருவேன் அப்படிங்கிறது. இன்னைக்கு கோயில் நிலத்துல பல பேர் பல ஆண்டுகளா வசித்து வராங்க. அப்படி வசித்து வருகின்ற வீட்டு மனையே அவர்களுக்கு பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கை அதிமுக அரசு எடுத்தது. அந்த வீட்டு மனையுடைய மதிப்பிட கணக்கிட்டு அதை அரசாங்கமே செலுத்தி ஏழைகளுக்கு அரசாங்கமே வீடு கட்டும். அப்படி ஒரு திட்டத்தை நான் முதலமைச்சர் இருக்கும்போது அறிவிச்சேன். அதாவது திமுக ஆட்சிக்கு வந்து இப்போ வந்து 2021 25 வரைக்குமே பல ஆயிரக்கணக்கான ஏக்கரை மீட்டெடுத்துக்கிட்டு இருக்குது. சென்னையில் வந்து பூந்தமல்லி ஈரோடு பெரியார் நெடுஞ்சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 கோடி ரூபா சொத்து. அது இப்போ ஒரு இந்து முன்னணி பிரமுகர் பிடிச்சி வச்சிருக்காரு தாஸ் பிரகாஷ் ஹோட்டலுக்கு. பிஜேபி காரங்க அந்த நடவடிக்கையை பத்தியே பேசவே மாட்டானுங்க. அறநிலைத்துறையில எது நடந்தாலும் கிளப்பிக்கிட்டு வரானுங்கல்ல. இது கவர்மெண்ட் வந்து இந்து சமய அறநிலையத்துறை அதை தன்னுடைய சாதனையா ஒரு விஷயத்தை சொல்லுது. இந்து சமய அறநிலையத்துறையுடைய நிலத்தை இத்தனை ஆண்டுகள் ஆக்கிரமிப்பில் இருந்ததை நாங்கள் மீட்டெடுத்திருக்கிறோம். மீட்டெடுத்ததில் ஒரு குறைபாடு இருக்குன்னு எவனாவது பேசுறானா பாருங்க. புடுங்கினது அத்தனை இவனுங்க பேர்ல. ஆமா, இவனுங்க கிட்ட இருந்தா புடுங்கப்பட்டிருக்கு. அதை வெளியே திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதுல 80% விழுக்காடு ஆக்கிரமிப்பாளர்கள், கோயில் சொத்துக்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் வந்து பாஜக, இந்து முன்னணி இதை சார்ந்த நபர்களாக தான் இருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து அரசு மீட்டு இருக்குது. இவர் என்ன போய் பிட்ட போடுறாருன்னா, நான் வந்து யார் யாரெல்லாம் நீங்கள் கோயில் சொத்து ஆட்டையை போட்டு வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு நான் வந்து உங்கள் பேரில் இப்போ இது பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு இவர். கோயில் நில ஆக்கிரமிப்புங்கிறது, கோவில் என்பது ஒரு ஊருடைய சென்டர்ல இருக்கும், நடு இடத்துல இருக்கும். அதை சுற்றி இருக்கக்கூடிய நிலங்களை தான் கடைகண்ணிகள் வாடகைக்கு விடுவது, வாகன நிறுத்துமிடம், இது மாதிரியான பணம் வரக்கூடிய விஷயங்கள். இதையெல்லாம் இந்து சமய அறநிலைத்துறை காலத்துக்கு முன்பிருந்து அறநிலைத்துறை அறங்காவலர்னு பரம்பரை பதவிகளால் அலங்கரித்துக் கொண்டிருந்தவர்கள் தான் அதை அப்படியே தொடரும் விதமாக இந்த மாதிரி உள்ளூர் செல்வாக்கை பயன்படுத்தி ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பார். இவர்களிடமிருந்து தான் அரசாங்கம் வந்து துறை ரீதியாக அந்த ஆக்கிரமிப்பை பிடுங்குது. இப்ப அதுல யார் இருக்காங்களோ, இருந்து கொண்டு இருக்காங்களோ அவங்களுக்கே நான் பட்டா போட்டு கொடுப்பேன்னா, அப்படி வாங்குபவர்கள் ஏழை எளிய மக்களா? என்ன கதையின் அடிப்படையில் இந்த மாதிரி நான் பட்டா கொடுப்பேன் அப்படின்னு இவர் வாயிலிருந்து வருது. அன்னைக்கு இதை எதிர்த்து பேசியவர்கள், அதாவது இவர் வந்து பள்ளி குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு கல்வி நிறுவனங்களும் கட்டுவது இந்து சமய அறநிலையத்துறை பணம், உண்டியல் பணம் தான் கிடைச்சுதான்னு இவர் பேசி அடி வாங்கினார்ல. அன்னைக்கு அவரை சப்போர்ட் பண்ணின சுமந்திராமன் போன்றவர்கள்லாம் யார் வீட்டு நிலத்தை யாருக்கு பட்டா போட்டு கொடுக்குறாங்க பதறாப்புல. இல்லை இப்போ மதுரையில் சமயநல்லூர் இருக்குல்ல, சமயநல்லூர்லேருந்து பறவை தாண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இடம். ஆனால் அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஐயர்காடு. அந்த இடத்துக்கு பேர் ஐயர்காடு. அது சும்மா இருக்க இதுதான், மானாவாரியாக ஏதாவது போட்டுக்கலாம். அப்படி இருந்த இடத்துக்கு பேர் ஐயர்காடு. கடைசியில் பார்த்தா யார் இடம்னான்னு பார்த்தா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இடம். அதுக்கப்புறம் திமுக அரசு 89 வந்ததுக்கப்புறம் பிடிச்சி செக் பண்ணி எல்லாம் எடுத்தா அப்புறம் மீட்டு எடுத்தாங்க கலைஞர் காலத்தில். இது மாதிரி வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து பல ஆயிரக்கணக்கான நிலங்களை வந்து மீட்டு எடுத்திருக்காங்க. அரசாங்க பெயரில் அறநிலைத்துறை சார்பில் கல்வி நிறுவனங்கள் நடத்தக்கூடாதுன்னு வெகாலம் எந்தித்த எடப்பாடி பழனிசாமிக்கு பட்டா போட்டு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுதுன்னா அப்ப இது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை. இன்னொன்னு சொல்லியிருக்காரு, அற்புதமான சேலை கொடுக்கப்படும். எப்போ? தீபாவளிக்கு. 2026ஆம் ஆண்டிலிருந்து எல்லா தாய்மார்களுக்கும் நல்ல புடவை கொடுக்கப்படும், சேலை வழங்கப்படும். எல்லா தீபாவளிக்கும் அற்புதமான சேலை. தீபாவளிக்கு அற்புதமான பட்டு சேலை கேள்விப்பட்டிருக்கோம், நூல் சேலை கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் அரசாங்கம் நூல் சேலை எல்லாம் பொங்கலுக்கே கொடுக்கக்கூடிய. அல்லது அப்பப்போ எந்தெந்த நடிகை பீக்ல இருக்கோ அது பேர்ல சேலை வரும். சிம்ரன் சேலை, நயன்தாரா சேலை, அற்புதமான சீலைன்னா அது என்ன கொடுக்க போறாரு? தறி போட்டு ஊர் அடிக்க போறாரா? இன்னொன்னு யோசிச்சு பாருங்களேன், அரசாங்கம் பள்ளி கல்லூரிகள்ல நாப்கின் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்த போது நாம் தமிழர் மாதிரியான ஆசாமிகள் வந்து என் வீட்டு பெண்களுக்கு நீ நாப்கின் கொடுப்பதா? அரசாங்கத்துக்கு அது அந்த அதிகாரத்தை யார் கொடுத்ததுன்னு பேசிட்டு கிடந்தாங்க. நான் கொடுக்கவாடா உங்களுக்கு நாப்கின் அப்படிலாம் பேசினேன் ஒருத்தன். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, அத்த ஒரு ரூபாய் வாயை திறக்க மாட்டேங்கிறான். இப்ப பேச வேண்டியது தானே? அதாவது பரவாயில்ல, திருமண திட்டத்துக்கு வந்து தாலிக்கு தங்கம் திட்டம் தொடங்கப்படும், அதற்கு கூட வந்து பட்டுப்புடவை வழங்கப்படும் அப்படின்னோடனே இந்த பாண்டா கரடி வந்து சொல்றது, ஆஹா இதெல்லாம் வந்து புரியுறவங்களுக்கு தான் புரியும், இது எவ்வளவு அற்புதமான திட்டம் தெரியுமா? அந்த திட்டத்தை நிறுத்தினது யாரு? அதுவும் ஐயா தாங்க. ஐயா தான். திட்டத்தை அவர் ஒண்ணுமே பண்ணல. அவர் வந்து 48 மாதத்துல யாருக்கு ஒரு ஆளு கூட தங்கம் தரல. அதுதான் பெரிய கொடூரமான விஷயம். இப்படி இருந்துக்கிட்டு இவர் புதுசா ஏற்கனவே கொடுக்காத ஒரு விஷயத்துக்கு திருமணம் வந்தா தரேன், அதுல கூடுதலா ஒரு பட்டுப்புடவையும் தரேங்கன்னா அதுக்கு ஒரு கைதட்ட ஒருத்தன். கால மாற்றத்தின் அடிப்படையில ஒவ்வொன்றுலையும்
தேவையான மாற்றங்கள் அதில் ஒரு ஸ்கீமை கொண்டு வரோம்னா தாலிக்கு தங்கம் அப்படிங்கிறது இதுக்காக கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணுனா பவுன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அதை கொண்டு போகக்கூடாது. பெண்களுக்கு பணம் போய் சேர வேண்டும், நலத்திட்ட உதவிகளாக கொண்டு போய் சேரணும்னா அதை கல்வியோட அடிப்படையில் கொண்டு போய் சேர்த்துவதற்கான வழியை பார்க்க வேண்டும். மேலும் படிக்க வைத்தால் புதுமை பெண் திட்டம், தமிழ் புதவன் இது மாதிரி பணத்தை கொண்டு போய் ஏழை பாளைகளுக்கு சேர்க்க வேண்டும்ங்கிறதான் அது ஆரம்பத்தில் தொடங்கப்பட்ட போது என்ன நிலையில் இருந்துச்சோ அதுல எவ்வளவெல்லாம் ஃபைன் டியூன் பண்ண முடியும் தான் ஒரு முற்போக்கான அரசாங்கம் பார்க்க முடியும். குதிரைக்கு முன்னாடி கேரட்டை கட்டி விடுற மாதிரி தான் இது. கலைஞர் ஒரு 5000 ரூபா திருமண உதவி திட்டம்னா அதுக்கு நீ 8வது படிச்சிருக்கணுங்கிற ஒரு அடிப்படையை வச்சு அடுத்து 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் ஆக்குறாரா, அப்போ நீ 10வது படிச்சிருக்கணும், அப்புறம் 12வது படிச்சிருக்கணும். அப்படி அது காலேஜுக்கு வரும்போது ஜிஆர் ரேஷியோ கூடும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு மேலே அதுக்கு அந்த பிள்ளைய படித்து வரும்போது வேலைக்கு போய் அதுக்கெல்லாம் சம்பாரிச்சு அதுக்கெல்லாம் ஒரு பொண்ணு தங்கம் வாங்கிக்கிறது வக்கு இல்லாமல் போயிடும். அப்போ அதுக்கு நீ காலேஜுக்கு வரியா மாதம் 1000 ரூபா பணம் வாங்கிக்க. அப்போ எந்த படிப்பாக இருந்தாலும் நீ முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த 1000 ரூபா உண்டு. அப்படிங்கும்போது அது 36 மாதத்தில் முடிகிற படிப்பாக இருந்தாலும் சரி, 48 மாதத்தில் முடிகிற படிப்பாக இருந்தாலும் சரி, உனக்கு மாதம் 1000 ரூபா தரோம். அப்படிங்கும்போது அதனுடைய வேல்யூ கூடுதல் இல்லையா? அதன் மூலம் ஒரு பெண்கள் தங்களை தகுதிப்படுத்திக்கிறாங்க. கூடுதலாக இந்த நான் முதல்வன் போட்ட திட்டங்களில் அதில் அவங்க தங்களுடைய தகுதியை ஏற்படுத்தி எல்லாம் தாண்டி பெண்களுக்கு மாதம் 1000 ரூபா உரிமை தொகையாக அதையும் தாண்டி இத்தனை இருக்கு. இதெல்லாம் தம் கட்டி எடப்பாடி பழனிசாமி பேசி கொண்டிருக்கும் போது அப்படியே கேமரா ஆங்கிள் வச்சிருக்காங்க. சைடுல ஒருத்தர் தூண் மேல நின்னுட்டு இவர் நீ பேசு பாய், நீ வாசி பாய், நான் அழுக்கு எடுக்கிறேன்னு உடம்பு ஃபுல்லா தேடினாரு. என்னடா உளுந்த வடை தேடுறாரான்னு பார்த்தா ஃபுல்லா முடிச்சுட்டு கைதான் தட்டுறாரு. எடப்பாடி பழனிசாமி பார்த்து கை தட்டுறாரு. ஏன்னா அந்த ஆள் பேசி கொண்டு இருக்கும்போது நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு பார்த்தா உடம்பு முழுக்க தேய்ச்சி அழுக்கு ஒரு உருண்டை வடை எடுத்து பேசி முடிச்சோன்னு தட்டுறாரு. எடப்பாடி பழனிசாமியுடைய எழுச்சி பயணத்துடைய ரியாக்ஷனுக்கு இந்த ஒரு சோற்று பதம்னா இந்த உளுந்த வடை தான். அதே மாதிரி ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்மார்ட் மீட்டர் தமிழ்நாட்டில் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆந்திராவில் ஸ்மார்ட் மீட்டர் மாட்டி விட்டாங்கல்ல, மாட்டி விட்டதுக்கப்புறம் 600 ரூபா பில்லு வந்துட்டு இருந்துச்சு. 2000 ரூபா மாட்டினதுக்கப்புறம் 2000 வருது. மீட்டரை போயிட்டு உடைக்கிறாங்க. இப்போ இது ஒரு புது செய்தியாக வந்திருக்கு. இனி அதானி ஸ்மார்ட் மீட்டர்களை பொருத்துவதை தீவிரப்படுத்தினால், ஆந்திர அரசாங்கம் தீவிரப்படுத்தினால் அவற்றை சுக்குநூறாக உடைத்து விடுவோம் அப்படின்னு அவங்க எச்சரிக்கை கொடுக்கிறார்கள். அதாவது இது ஸ்மார்ட் மீட்டர் தமிழ்நாட்டுக்கும் திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். தமிழ்நாடு அரசாங்கம் மின்சாரத்துறை அதானி குழுமத்துக்கு ஸ்மார்ட் மீட்டர் வழங்குவதற்கான டெண்டரை போட்டு அது ரத்து பண்ணிருச்சு. வேற யாருமே ஸ்மார்ட் மீட்டர் இல்ல அந்த துறையிலேயே இன்னும் வரல. நீங்க எவ்வளவு பண்ணினாலும் மோனோபோலியா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அவர்கள் அதானி நிறுவனம் இந்த துறையில் மோனோபோலியாக இருக்கிறது. மோனோபோலியான்னு இருக்கிறது பிரச்சனை இல்லை. இப்ப மோடி அரசாங்கம் போர்ட் கட்டுறது, ஏர்போர்ட் கட்டுறதுன்னா அதை அதானிக்கு தான் அப்படின்னு யுனானிமஸா எழுதி கொடுத்துட்றாங்க. நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டியும் ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கமே கேரளாவில் நடந்து கொண்டிருந்தாலும் விழுஞ்சத்துல போர்ட் வரும்போது அது அதானி போர்ட்டா தான் ஆகும். அது அதானி போர்ட்டா இருக்குங்கிறதுக்காக எங்க ஊருக்கு போர்ட்டே வேணான்னு பினராயி விஜயனால சொல்ல முடியாது. மாலத்தீவுல போர்ட் கட்டுறாங்க, அங்கேயும் அதானி தான் கட்டுறான். இதுதான் சிக்கல். அப்போ தமிழ்நாட்டில் அதானி ஸ்மார்ட் மீட்டர் டெண்டரை எடுப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, அவர்கள் மோனோபோலியாக இருப்பதோடு சேர்ந்து அவர்கள் வைப்பதுதான் விலை. அது அரசாங்கத்துக்கு கட்டுப்படியாகாத அளவுக்கு நிர்ணயம் செய்கிறார்கள். அதனால அரசாங்கத்துக்கு பண இழப்பு அதிகமாக ஏற்படும் அப்படின்னு ஜனவரி மாசத்துல அந்த இதை கேன்சல் பண்ணாங்க. அதானி நிறுவனம் அதிக தொகை கோரியதால் டெண்டர் ரத்து செய்யப்பட்டதாக மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்தார்கள். தமிழ்நாடு மின்வாரியத்துடைய பட்ஜெட்டை விட இது கூடுதலாக இருக்கிறது. எனவே இந்த டெண்டர் ரத்து செய்யப்படுகிறது. நடந்து ஒரு 4 மாதம் ஆயிருச்சா, இப்ப மறுபடியும் டெண்டர் விடணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னன்னா, அவர்கள் மட்டும்தான் அந்த துறையிலேயே இருக்கிறார்கள். இப்ப இது மட்டும் இல்லைங்க, சோலார் பேனல் இருக்கு பாத்தீங்களா? சோலார் பேனல்ல அந்த ஒவ்வொரு கனசதுரத்துக்கும் இவ்வளவு மின்சாரத்தை இது பண்ணுறதுன்னு இருக்குது. அதில் தரமானவை அமெரிக்காவிலையும் ஐரோப்பாவில் தயாரிக்கக்கூடிய அந்த தகடுகள் தான். அங்கே கம்பேர் பண்ணும்போது அது 100 ரூபாய்க்கு வாங்குகிறோம்னா 80 காசுக்கு கிடைக்கக்கூடிய இடம் சைனா. ஆனால் சைனா ஒட்டுமொத்தமாக இந்தியா மாதிரியான சந்தைக்கு அவன் தனித்தனியாக யார் வேணாலும் போய் வாங்க முடியாது. ஒரே ஒரு ஆள் தான், அதானி தான். அதானிக்கு மட்டும்தான் விற்பான். சைனாவில் இந்த சோலார் பேனல் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் 600-700க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இருக்குது. ஆனால் அந்த 600 கம்பெனியும் இந்தியாவுக்குன்னா சைனாவுக்கு மட்டும் தான் வைக்கிறான். போட்டின்னு ஒன்று ஏற்பட்டு விடக்கூடாது. அந்த போட்டியின் மூலமாக அதானியுடைய லாப விகிதம் குறைந்து விடக்கூடாது. இதுதான் பாஜக அரசுடைய நோக்கம். இப்ப என்ன சிக்கல்னா, இந்த டெண்டர் தமிழ்நாடு அரசு ஏன் கேன்சல் செய்தது?
கேன்சல் செய்வதற்கு அதானி பெயரையே சொல்லி அதை முடித்தது, இதெல்லாம் செய்திகள்ல வந்தப்போ எந்த பரபரப்பும் ஊடகங்கள்ல இல்ல. பாஜகவை நாங்களும் தான் எதிர்ப்போம்னு சொல்லக்கூடிய தரப்பில் இருந்து இல்ல. இன்றைக்கு மீண்டும் டெண்டர் விடும்போது இவனே வந்து எடுப்பான், அதை மீண்டும் தமிழ்நாடு அரசு கேன்சல் பண்ணுதுங்கிற ரெண்டாவது பண்ணுதா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் மீண்டும் அவன் எடுக்கும்போது இதே ஆட்கள் வந்து தமிழ்நாடு அரசுடைய ஸ்மார்ட் மீட்டர் டெண்டரை அதானி எடுத்து விட்டார், இதுதான் திராவிட மாடலான்னு நம்ம கிட்டே வந்து குறவழியை கடிக்கிறதுக்கு மட்டும் வருவாங்க. அப்ப நீ போடுற டெண்டர் வந்து நம்ம கேட்கிறோம், வேற என்ன பண்ணணும்? வேற வழியே இல்ல. ஸ்மார்ட் மீட்டர் வேணும்னா அதானிட்டு தான் வாங்கி ஆகணும். நீ ஸ்மார்ட் மீட்டருங்கப்ப அதானிட்டு வாங்கக்கூடாதுன்னா என்ன பண்றது அப்புறம்? அதாவது இது நம்ம சோலார் பேனல் மட்டும் கிடையாது, லித்தியம் பேட்டரி கூட அவங்க கையில் தான் இருக்குது. எல்லாமே நீங்கள் வந்து காருக்கு பேட்டரி வாங்கணும்னு சொல்லி, ஃபோனுக்கு பேட்டரி வாங்கணும்னு சொல்லி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதானிட்டு பவர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதானிட்டு போகாமல் நீங்கள் இருக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமையை மோடி வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இப்போ இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு, ஜெகதீப் தன்கர் வந்து எதிர்கட்சிகள் கொடுத்து அந்த நோட்டீஸை வாங்கிக்கிட்டாரு. அந்த யஸ்வந்த் சர்மா மீது நீதிபதி வீட்டில் பணம் கொண்டிருக்கப்பட்ட விவகாரத்தை வந்து நோட்டீஸை வந்து வாங்கிக்கிட்டாரு. அதனால தான் உடனடியாக வந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்லி உடனே அவர் ராஜினாமா பண்ணிட்டு வெளில போயிட்டாரு அப்படிங்கிற செய்தி வந்து இன்னைக்கு வந்து எதிர்கட்சி எம்பிக்கள் சேர்ந்து இவர்கிட்ட மட்டும் கொடுக்கல, ஓம் பிர்லாகிட்டையும் கொண்டு போய் கொடுத்தாங்க. அவரும் சிரிச்ச மேனிக்கு தான் வாங்கி வச்சிருக்காரு, தன்கரும் அதே மாதிரி தான் வாங்கி வச்சிருக்காரு. இன்னொன்று என்னன்னா, மக்களவையில் இது சம்பந்தமான தீர்மானத்தை ஒன்றிய அரசு வெளியிடுவதற்கு ஒரு பிளான் வைத்திருக்கிறாங்க. அந்த பிளானுக்கு முன்னாடியே எதிர்க்கட்சிகளுடைய இந்த லெட்டர் விஷயம் வெளியே வந்தது அப்படிங்கிறது வந்து எங்களை கேட்காமல் தன்கர் வந்து இந்த முடிவை எடுத்து விட்டார் அப்படிங்கறத அவங்களுடைய கடுப்பு. அதாவது அவர் உடல்நிலையை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரணமாக நான் விலகிக் கொள்கிறேன், உடல்நிலையை காரணமாக விலகிறேங்கிறதுல இருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, எனக்கு 75 வயசு, இதற்கு மேல் வேறு எந்த பொறுப்புக்கும் பாஜக அரசில் நான் செல்ல போவதில்லை, நான் ரெஸ்ட் தான் எடுக்க போறேங்கிறதா அதுல இருக்கக்கூடிய செய்தி. உடல்நிலையை காரணம் காட்டி ஒருத்தர் வெளியே போறேன்னு சொன்னாருன்னா உங்க உடல்நிலைக்கு என்ன பிரச்சனை, அவர் ஏதாவது கன்வின்ஸ் பண்ணணும், எதுவுமே கிடையாது. உடனடியாக சரி நீங்க போய் ரிட்டையர் ஆயிக்குங்கன்னு ஒன்றிய அரசாங்கம் மோடி முடிவெடுத்துகிறார். அடுத்த சில மணி நேரங்கள்லேயே பிரசிடென்ட்டும் அதை ஒப்புதல் கொடுத்து போயிட்டு அகிலேஷ் யாதவ் அதான் கேட்குறாரு, ஏன் உடல்நிலை சரியில்லை, நல்லா காலையில் வந்தவர் உடல்நிலை சரியில்லைன்னு பண்ணிட்டு போறாருல்ல. யாராவது ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு மந்திரி ஒரு வாங்கிட்டு போய் யாராவது ஒருத்தன் ஒரு வீட்டுக்கு போனீங்களா, ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுனீங்களா, யாராவது வந்து அவருடைய உடல்நிலைக்கு என்ன பிரச்சனை போய் கேட்டீங்களா, என்னையா நடக்குது இங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. உண்மைதானே? இல்ல அவங்க தான் செக் வைக்கிறாங்களே, 75 வயசாச்சுன்னா நான் ரிட்டையர்ட் ஆகிக்கிறேன் பாரு, மானம் உள்ளவன் ரோசம் உள்ளவனா இருந்தா பாஜகவுடைய கைட்லைன்ஸின் படி 75 வயதுக்கு மேல் இந்த மாதிரியான டாப் லெவல் பொசிஷன்ல எல்லாம் இருக்கக்கூடாது. இன்னும் சில மாதங்கள்ல மோடிக்கு 75 வயதாக போகிறது, என்னை மாதிரியே அவரும் செய்வாரான்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்கிறார். இதை தங்கராக சொல்லவில்லை, RSS சொல்ல வைக்கிறது. RSS வந்து மோடியை 75வது வயதோடு ஓய்வெடுக்க சொல்லுகிறது, அடுத்த பிரைம் மினிஸ்டருக்கான தேடுதலில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு மோடிக்கு இன்னைக்கு ஆள் ஃபிட்டா தான் இருக்காரு. அவருக்கு வந்து இந்த 3வது டேர்ம்ங்கிறது பெரிய இன்ட்ரெஸ்டே இல்லைனாலும் சும்மா ஃப்ளூக்ல கிடைச்ச மாதிரி தான் ஓட்டிட்டு இருக்காரு. அவர் முன்ன மாதிரி பயங்கர தீவிரமான அரசியல்லாம் எதுவுமே பேசுறது இல்லை. இன்னும் மிச்சம் மீதி எந்தெந்த நாடு இருக்கு, எங்கெங்க சீசன் இருக்கு, ஒரு ட்ரிப்பா போவோம், எல்லாரு கூடயும் போட்டோ எடுப்போம், இந்த டேர்ம் அனுபவிப்போம் அப்படிங்கிற லெவல்ல மாதிரி இருந்தாருன்னா அவருடைய அந்த பதவி வெறியில இருந்துச்சுன்னா இன்னும் பீகார் தேர்தலுக்கு ஒரு 3 ரவுண்டு அடிச்சிருப்பாரு. இப்ப இருந்தே ஆரம்பிச்சிருப்பாரு. அது எதுக்கு பண்ணணும்? அப்ப அதுக்குதான் வேற டெக்னிக் பார்த்துட்டாங்களே. ஆமா, பீகார்ல பூரா பேரும் கதறிட்டு இருக்காங்க. ஆமா, ஏங்க அவங்க சொல்லக்கூடிய கதை என்ன? தேர்தல் ஆணையம் இத்தனை லட்சம் பேரை வந்து 85% எல்லாத்துக்கும் நாங்க வந்து செக் பண்றோம், வெளி மாநிலத்தவர் வெளிநாட்டவர்லாம் இருக்காங்க, பல இடங்களில் அட்ரஸ் இருப்பவங்க எல்லாம் போலியாக வாக்காளர் அடையாள அட்டை வச்சிருக்காங்க, இதையெல்லாம் நாங்க வந்து ஃபில்டர் பண்றதுதான் எங்களுடைய நோக்கம். 85 பேர் வந்து எல்லா நாம்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா 15% பேர் பண்ணலைங்கிறது அதனுடைய பொருள். 15% பேர் என்பது இவர்கள் சொல்லக்கூடிய ஹிண்டின் படி வெளி மாநிலத்திலிருந்து வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் யார சொல்றாங்க? முஸ்லிம் வாக்காளர்களை சொல்றாங்க. அவங்க பங்களாதேஷ்ல இருந்து வந்ததாக அவர்கள் வந்து நிராகரிக்கிறதுக்கு வழியை பார்த்துட்டு இருக்காங்க. இது நேரடியாக பாஜக எதிர்ப்பு வாக்குகளை காலி பண்றது, இல்லாமல் ஆக்குவதற்கு, வாக்களிக்க உரிமை இல்லை என்று நகர்த்தி வைப்பதற்கான வழி. அந்த வேலையை தான் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுதுன்னு வைங்க. எல்லாரும் கதறினாலும் இவர்கள் அதில் என்ன முடிவெடுக்க போறாங்க? இன்னைக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க, அதாவது ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை இதெல்லாம் வந்து குடியுரிமை சான்றாக கிடையாது. கிடையாது. அப்ப என்னதான் இந்தியாவில குடியுரிமை சான்றுங்கிறதுக்கு வேற என்ன இருக்கு? இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்ல, இருந்ததே கிடையாது. வெளிநாடுகள்ல கூட குடியுரிமை அட்டைன்னு ஒண்ணு இருக்கு. இந்தியாவில் அப்படி ஒரு நடைமுறையே கிடையாது. அப்ப வேற எதை தான் நீங்க குடியுரிமை சான்றாக எடுத்துக்கொள்வீர்கள்? மீண்டும் சந்திப்போம்.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை. பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ்